படூர் அருகே தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை தொடர்ந்து மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றியக்குழு பெருந்தலைவர் SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் மற்றும் தலைமை கழக பேச்சாளரும் எழுத்தாளருமான நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 இலக்கு என்பதை தாண்டி அதிகமான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் மும்மொழி கொள்கைக்கு எதிராக முழக்கமிட்டு பேசினார். மதுராந்தகம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள வையாவூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்குளக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பி. தங்கமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான ஸ்ரீனிவாசன், தலைமை கழக பேச்சாளர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, எங்கே பார்த்தாலும் பள்ளி கல்லூரிக்கு முன்பாக கஞ்சா போதை வஸ்துக்கள் அதிகமாக உள்ளது என குற்றம் சாட்டி பேசினார். எந்த பள்ளிக்கு முன்னாள் சென்றாலும் கஞ்சா விற்கின்றது. நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். ஆனால் வயதின் காரணமாக யாராவது ஒரு குழந்தை அங்கே அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் நம்முடைய குழந்தை ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அந்த குழந்தையை திருத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற போது இது போன்ற போதைப் பொருள் தமிழகத்தில் இல்லாமல் இருந்தது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் போதை நிறைந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கின்றார்கள். பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் வழக்கத்தை விட பனியின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு மேல் தொடங்கும் குளிர் காலை 10 மணி வரை நீடிப்பதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. மேலும் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடி செல்கின்றனர். தொடர் பனிப்பொழிவின் காரணமாக மழையை குறைத்து விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். செங்கோட்டையில் சாமில்லில் பணத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பார்டலில் உள்ள தனியார் மர ஆலையில் கடந்த 6ஆம் தேதி 45,000 ரூபாய் திருடு போனதாக செங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது அதே சாமில்லில் வேலை பார்த்து வந்த மாரியப்பன் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருடிய 45,000 ரூபாய் பணத்தை மீட்டு மாரியப்பனை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் மற்றும் வேப்பந்தட்டை வட்டாரத்தினை மேம்படுத்த வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான சிறுதானிய மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இதில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர் சந்திரா, தொழில் முனைவோர் மேம்பாட்டு மாவட்ட திட்ட மேலாளர் ராம்குமார் ராமச்சந்திரன், வேப்பந்தட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.